இங்க வந்து சொல்லுங்க. அவன் அவன் வரது அவன் பண்ணது பிரச்சனை இல்லை. அவன் நாளைக்கு ஓட்டு எடுக்க போறான் தெரியுமா, சீஃப் மினிஸ்டரா? அது நினைச்சாதான் ஜிப்சி கஷ்டமா இருக்கு. இல்ல இன்னொன்னு அவனை சுத்தி இருக்க ஆட்களை பாருங்களேன். நேற்று வந்து வெளில தெரிஞ்ச பாத்தீங்களா விஷ்ணு ரெட்டி, அந்த கேவியன் ப்ரொடக்ஷனு எங்க சாரி ஆளுநரை பார்க்க போற ஆமா முக்கியமா இந்த இவர் ஒரு அவங்க எல்லாம் வெளில தெரியாம இங்க வந்து இங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஒரு வீடியோ போட்டவங்களுக்கோ இல்ல இங்க ஓட்டு போட்ட இங்க ரசிகர்களுக்கோ அந்த அவனை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு முதல் புரிதல் இருக்கா? ஆதவர்ஜன் அப்படிப்பட்டவன், ஐயா இல்ல அந்த விஷ்ணு ரெட்டி அறிவுள்ளவனுக்கு எப்படிப்பட்டவன்? அறிவுள்ளவனுக்கு நேத்த போட்டோ இல்லைங்க பார்த்தோன்னே நீங்க புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஐயோ ரொம்ப உண்மையிலே வேற மாதிரி அது வெளில தெரிய ஆரம்பிச்சுங்க. நேற்று தான் தெரிய ஆரம்பிச்சது. இவன் வந்து ரொம்ப ஏனாதனம்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏங்க மாஃபியாவே வேலை வெல் செஞ்சிருக்குங்க. பிளான்டுங்க, வெல் பிளான்ட். அவன் இல்ல சிம்பத்தியில வளருவானுங்க, அவன் சிம்பதி பண்ணுவாங்க அவனை. உங்களை திட்ட வைப்பான் அவன். இங்க பாருங்க, நான் லிஸ்ட் பண்றேன் பாருங்க. இந்த இந்த படம் வரக்குமான்னு சொன்னோம், இந்த படம் வெளில வராது, இது ஒரு ப்ராஜெக்ட், இது லீக் தான் ஆகணும், அது லீக் ஆயிருக்கு சரிங்களா. அதுல வந்து அவனுக்கு திமுக அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. அந்த கரூர் இன்சிடென்ட்னா அது அவனுக்கா இல்ல இல்ல மாத்திக்கனா? இல்ல 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 ஜிப்சி அதுக்குள்ளே போக வேணாம். நான் என்ன சொல்றேன்னா அவனை இப்ப வேட்பாளரா நின்னவங்கல்ல அதாவது குற்றப்பணி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சது. அவங்களையும் அதையெல்லாம் யோசிக்காம அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே அரசியலா புரோக்கரா இல்ல ஒரு கனிம மாஃபியாவா இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க. இங்கிட்டு இது எந்த மாதிரி இடத்துல அவங்க அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கிறதே அந்த ஆபத்தையும் முதல்ல புரியலைங்க. ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க ஓப்பனா சொல்ல போனா. பாவேந்திர ஒரே நிமிஷம் ஜிப்ஸி. இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? பிஎம் விட வந்து வேற ஏதோ ஒரு லெவல்ல போய் உட்காந்துட்டு இருக்கான் இப்ப. ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப வந்து இங்க உட்கார்ந்துட்டு இவன் பண்ற வேலைகள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எனக்கு. இவன் எப்படி எல்லாத்தையும் மாத்த போறான், இல்ல எல்லாத்தையும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறான். இவன் கூட இருக்கவங்க இவரை விட்டுருங்க. சரி, இவன் சொல்லக்கூடாது, இவரை விட்டுருங்க. கூட இருக்க அத்தனை பேர் எலெக்ட் ஆயிருக்காங்க எம்எல்ஏன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பேசிஸ்ல இவங்க வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க? என்னன்னா இவங்க ஒரு மினிஸ்ட்ரியில போய் உட்காரும் போது நீ யோசிச்சு நம்ம பேசிருக்கோம் ஜிப்சி. அதாவது நம்ம விளையாட்டா பேசியிருக்கோம், இவனுக்கு வந்து கல்வித்துறை, இவனுக்கு அந்த துறை இந்த துறைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் நடந்துச்சுன்னா என்ன என்ன நடக்க போகுது இதுக்கு மேல? அல்ல அது அதுதான் ஆத்திரமே இருக்கதானே செய்யும். ஒரு மீம் இல்ல பண்ணி இல்ல விளையாட்டா இல்ல போட்டிருந்தாங்க. நீ நிமிஷம். எனக்கு லெட்டர்லாம் இல்ல தர இல்ல வேண்டாம்ப்பா, இல்ல 234 பேரை நிக்க எடப்பாடி வைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் ஜிப்ஸு. எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போனுச்சுன்னா அப்ப நம்மளை பத்தின என்ன மதிப்பீடு அதுக்கு இருந்துச்சோ அதே மதிப்பீடு தான் இவனுக்கும் இருக்கும். ஆனா அது வந்து ஐயா ஜெயலலிதா இல்ல ஐயா வந்து இல்ல, ஒரு நிமிஷம் நாங்க ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதுக்கு அதை இல்ல விட இல்ல ஒரு நிமிஷம் கீழே முடிச்சிருந்தேன் இருக்கே ஜிப்ஸு. ப்ரோ. இல்ல அதை விட புரியுது அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோமே. எந்த ஒரு இது இல்லாம இந்த இங்க உள்ள ஊடகங்களும் இதுவும் ரொம்ப கண்மூடித்தனமா அதை ஏத்துக்கு தானே இருந்துச்சு. இவனே ஏத்துக்கத்தான் செய்யும். இவனுமே சொல்றேன், எந்த அமைச்சர் யாருக்கு எப்ப இருப்பா, எந்த துறை சார்ந்தவங்களை பேச முடியுமா, எதுவுமே தெரியாது. எல்லாமே எனக்காகத்தான். விஜய்ங்கிற ஒரு பிம்பம், விசில்ங்கிற சின்னம், அவ்வளவுதான். இதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. போய் வந்தோன்னா சட்டமன்றத்துல இந்த துதியை பாடணும், நான் சொல்றதை செய்யணும், அந்த அங்க உள்ள ஐஏஎஸ் உள்ள அதிகாரிகள் சொல்றதை கையெழுத்து போட்டு போற வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்களே தவிர ஒரு அமைச்சருக்கும் இல்ல ஒரு அந்த துறை சார்ந்த எம்எல்ஏக்கள் எதுக்கு எவனுக்குமே யாருன்னே உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அது வந்து அது அதையெல்லாம் அவனுக்கு அவனை மீறி செயல்படுறவங்கள தூக்கி அடிக்க போறான். அதை ஆளுமே இந்த ஊடகம் எழுத போகுது. எல்லா துறைகளும் ஜஸ்ட் இப்ப இருக்கிற இடத்துலயே இருக்குமா, இந்த இந்த வளர்ச்சியிலேயே இருக்குமா அப்படிங்கறதே பயமா இருக்கு. குறைந்தபட்சம் அதிக அதாவது நாங்க மேம்படுத்த வேணாம், குறையாம பாத்துக்கணும்ல. இல்ல இல்ல, நானும் அதான் சொல்றேன். இப்ப இருக்கிற திட்டத்தை எந்த பாதிப்பு இல்லாம 5 வருஷம் உருட்டிட்டு போனாலே நீ சக்சஸ் சரிங்களா. ஆனா அதுவே நடக்காதுன்ற. ஏன்னா நீங்க எடப்பாடி ஐயாவோ இல்ல மற்ற பன்னீர்செல்வம் ஐயாவோ அவர் வரும்போது அவங்க பேசிக்கலி ஒரு கவுன்சிலாவோ ஒரு எம்எல்ஏவையோ இருந்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு அடிப்படை தெரியுங்க, அவங்க அதுல இருந்திருக்காங்க சரிங்களா. இல்ல அவர் அரசியல் வசப்பட்டு இருக்கிறது வேறங்க. நீங்க முதலமைச்சரா இருக்கிறது அது வந்து இல்ல அதுவுமே ரொம்ப ஈஸி. அப்போ நீங்க ரொம்ப ரொம்ப அரசியல்வாதியாவே இல்லையே. மேம்போக்க அரசியல் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க நீங்க அரசியல்வாதிகள் லிஸ்ட்லயே இல்லையே. திடீர்னு அப்படி வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? பேசிக்கலி அந்த அந்த இது அந்த ஒரு சின்ன பிராக்டிஸ் கூட இல்லையே. ஒரு கார் டிரைவிங் லைசன்ஸ் கூட நான் போயிட்டு எல்எல்ஆர் வாங்குறதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் வேணுமே. ஒரு 8 பத்து வரேன், அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் எனக்கு கிடைக்குது எனக்கு பேசிக்கா. இல்ல அதை தாண்டி இந்த இந்த நிலைமையில அவனை சுத்தி இருக்கிறவங்க வந்து இன்னும் அச்சப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கும் போது அதே விஜய் சுத்தி இருக்கிற ஆட்களோட யோகியதெல்லாம் பார்த்தோம்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆமா எனக்கு நான் சொல்லிக்கிறேன். திருமா அண்ணா வந்து அவர் வந்து வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணவர். அவரு கம்யூனிஸ்ட். இவங்க 2 பேரையும் இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அவர் வந்து
திருமாவளவன் வந்துலாம் அவரோட ஸ்பீச் எல்லாம் நான் நல்லா நேர்ல உட்காந்து கேட்டிருக்கேன். அப்படி பேசுறவர், அவரும் பாலிடிக்ஸ் அப்படி கரைச்சி குடிச்சவர். அவர்லாம் உனக்கு என்னடா வந்து நீ வந்து பட் ஆதான் உனக்கு என்ன, நீ வந்து ஆதரவு கொடுத்தா என்ன, கம்யூனிஸ்ட் என்ன சிகப்பு கலர் துண்டு, சும்மா கதை பேசிட்டு இருக்கேன் நச நசன்ட்டு. அவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க, என்ன மாதிரியான கொள்கையில இருக்கிறவங்க, கொள்கை எல்லாம் யாரு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சோ நீ கொள்கை இல்லாம நீ எப்படி நீ கட்சி நடத்துவ, எப்படி நீ வந்து மக்களை கொண்டு போவ அப்படின்றது அந்த அடிப்படை புரிதலே இல்லாம எப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு இன்னைக்கு வரையும் புரியல. அந்த திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து கை கொடுத்திருக்காங்க அப்படின்றது. அது குடுக்கறதுக்கு முன்னாடி வரையும் வந்து அப்படியே இது அடிச்சவங்க கொடுத்தப்போ சூப்பர் அப்படி இப்படி இப்படின்ற மாதிரி. நாளைக்கு வேணா பாருங்க திவ்யா சிஸ்டர், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து இவங்க வந்து ஒரு பில்ல ஏதோ பாஸ் பண்ண போறாங்க, வைக்க போறாங்க. முதல்ல ஃபைட் பண்ண போறது விசிகாவும் இவங்களும் தான். அதுக்காக முதல்ல அவங்கள ட்ரோல் பண்ண போறது இவங்க தான். அசிங்கமா இதே மாதிரி பேசி அவங்கள டம்மியாக்க போறதும் இந்த குரூப் தான். தமிழ்நாட்டுல சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த சென்டிமெண்ட்லி உள்ள இருக்கிற பீப்புள்ஸ் இங்க அதிகம். அது அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கெஸ் பண்ணி தான் அவன் இந்த பிளானே போட்டிருக்கிறான். இப்போ மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு வந்து சும்மாலாம் அவன் ஆரம்பிக்கல. அவன் அன்னைக்கே அவனுக்கு அரசியல் ஆசைலாம் தெளிவா வந்துச்சு. எப்போ வந்து கரெக்டான டைம்ல உள்ள நுழையணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் பண்ணியிருக்கிறான். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்னா வந்து சினிமால வந்து ரஜினி அடிக்கிறது, அஜித் அடிக்கிறது, அதுக்கு நிறுவனத்தை செட் பண்றது எல்லாமே படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துதான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஒரு ஜிப்சி ப்ரோ சொன்ன மாதிரி இதுல வந்து சன் டிவியோடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து அவனுடைய நோக்கம் தெரியாம நீங்க அவனை ஒரு நடிகர்னு நினைச்சு அவனுக்கு உதவி பண்றீங்க. பட் அவன் வந்து தெளிவாதான் 20 வருஷமா இருந்திருக்கான். அதாவது எந்த அரசியலாச்சும் இல்லாத ஒருத்தன் மக்கள் இயக்கம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? அது ஒரு அரசியல் அதே சேனல் மூலமா தான் அவங்க அப்பா பேட்டியை நான் பார்த்துருக்கேன். அவரோட மோட்டிவ் என்ன தெரியுமா? அவர் வந்து சொன்னது, அந்த காலத்துல 2 கோடி பேர் வீட்டுல உன் போட்டோ எடுக்கணும். அது தனி போட்டோ இல்ல, அவங்க கூட சேர்ந்து போட்டோ உங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ அவங்க வச்சுக்கணும். 2 கோடி பேர் வீட்டுல. அந்த அஜெண்டாவை அவங்க அப்பவே செட் பண்ணாங்க. இந்த பேட்டியை பார்த்துட்டு நான் யோசிச்சேன் நானு. இல்ல ஜிப்சி, இப்ப எம்ஜிஆர் காலத்துல ஒரு நாயகர் பிம்பத்துல வந்து மக்கள் இருந்தாங்க, கண்மூடித்தனமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப குறைந்தபட்சம் எல்லாரையும் ஒரு அடிப்படையான கல்வியை கொடுத்துருக்கோம். அதாவது இப்ப வந்து அரசியலை பத்தி முழுசா புரிஞ்சிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? அந்த ஒரு சிந்தனை, குறைந்தபட்ச யோசனை வராம போயிருமா? அந்த ஏதோ ஒரு சில பேர் இப்பயுமே என் சர்க்கிள்ல இருக்காங்க. இல்ல நான் வந்து விஜய் மட்டும் ஜெயிச்சா கூட போதும் நினைச்சோம், விஜய் டிஎம்கே ஆட்சி போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணும் விஜய் ரசிகர்களே இருக்காங்க. ஆனா இது வந்து அது மாதிரி எல்லாருமே டோட்டலா அது அப்படியே கண்மூடித்தனமா பண்றதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியல. அதே நேரம் இவன் வந்து அதெல்லாம் பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மாஃபியாவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன வந்து செஞ்சிட முடியும்? இவ்வளவு தெளிவா தன்னை சுத்தி ஒரு புரோக்கர்களையும் மாஃபியா வச்சிருக்கிறவன் இப்ப என்ன செஞ்சுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் இருக்கு. ஐயா, இவன் அடுத்த 5 வருஷம் இவன் அரசியல் பண்ணுனானா நீங்க சொல்றது எல்லாமே ஓகேங்க ஐயா. இவன் அரசியல்ல இது பண்றான், இது பண்ணல, சோ இது சரி, இது தவறு அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து மக்களுக்கு எடுக்க தெரியும். இவன் அரசியல் எல்லாம் பண்ண மாட்டான். இவன் அடுத்த 5 வருஷம் கம்ப்ளீட்டா அந்த சிம்பத்தி கேமை மட்டும்தான் விளையாடுவான். ஏன்னா இவன் இப்ப ஜெயிச்சு உட்காடுறான். இருந்தாலும் இவன் வந்து மெஜாரிட்டியில ஜெயிக்கல. இவன் இப்பயும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இது எப்ப கவுளுன்னு தெரியாது. அந்த ஒரு பயம் அவனுக்கு இருக்கும். நான் மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன், ஏன் என்ன விட மாட்டேன்றீங்க, என் கைகளை ஏன் கட்டி போடுறீங்க, இப்படியே தான் பண்ணுவான். இந்த டோன் தான் எனக்கு பிரச்சனை. அடுத்த 5 வருஷமா அவன் அதான் பண்ணுவான். அவன் அந்த 5 வருஷமா அவன் மக்கள் கிட்ட அவன் இன்னும் நல்லவன் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பான். 5 வருஷம் கழிச்சு மெஜாரிட்டியில ஜெயிச்சு உட்காருவான். இதுதான் நடக்கும். அவன் வந்து அரசியல் எல்லாம் பண்ண மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் அரசியல் எல்லாம் பண்ணவே மாட்டான். இன்னைக்கு இந்த டிடிகே தினகரன் பண்ற மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம பிரஸ்த கூப்பிட்டு ஒன்னொன்னுக்கு விளக்கம் பண்ணிட்டு இருக்கணும். வேற வழியே இல்லை. ரொம்ப டயரிங்கா தான் இருக்கும். வேற விடவே முடியாது. கூப்பிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கணும், கேள்வி கேட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரே கேம் தான் அவன் ஆடுவான். அவன் எனக்கு என்னமோ இல்ல ஜிப்சி, இவன் என்னன்னா ஜெயலலிதா காலத்துல யாரும் எதிர்த்து பேசினாலே அவங்கள வந்து என்ன சொல்றது, வேற மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து உண்டு. எந்த மீடியா அவனுக்கு எதிர்த்து அவனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவனை திருப்பி பேசுறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவன் வந்து உட்கார வச்சிருவானு தோணுது. நிச்சயமா அவனை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது. பேசுனா
நீ வந்து ஒரு அதுக்குள்ள நீ இதை ஃபேஸ் பண்ணணும். அதனால எதுவும் எதிர்க்கிறது வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா அத இவெல்லாம். ஆனா அது இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட ஆளு தான் ஆளுமைன்னு சொல்லி வச்சு நம்ம இங்க வந்து நமக்கு வச்சிருக்காங்க. ஜெயலலிதா ஆளுமைன்னு மாதிரி. அப்படி இருக்கும்போது இதையும் ஊடகங்கள் அதையே மின்னுக்கிட்டு அதையே அவங்க கொடுக்கறத வாங்கி தின்னுக்கிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குமோ? இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல. மாதிரி எல்லாம் இல்லைங்கய்யா, நீங்க சொன்னதுதான் எக்ஸாக்ட்லி உண்மையான வேலிடான பாயிண்ட். அவனை எதிர்க்கவே முடியாது, எதிர்த்தா அடிக்கிறதுக்கு 1000 பேர் உருவாக்கி வச்சிருப்போம். இப்ப நேத்தோ முந்தா நேத்து தானே, நேத்து நைட்டா ஏடிஎம்கேவோட ஒரு ஐடியை தூக்கினாங்க இல்லையா? ஆமா ப்ரோ, நேத்து ஆமா. முந்தா நேத்து அது பார்த்தேன். ஏடிஎம்கே அப்போ ஐடியை தூக்குனாங்க, அதே நாள்ல ஒரு 60 டிஎம்கே இன்ஸ்டாகிராம் ஐடியும் காலி பண்ணிருக்காங்க. 2 பேர் எடுத்திருக்காங்க. இதுதான் இங்க விஷயம். இந்த பவர் வந்து இதுக்கு வந்து அரசியல் பவர் தேவையில்லை, சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து யாரா இருந்தாலும் அவங்க கட்சியோ கட்சி இல்லையோ அண்ணனை எதுக்குறவங்க ஐடி எங்கேயாவது போச்சோ இல்லை இன்ஸ்டாகிராம்லோ அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் பிரச்சனை. அவன் ஒரு 3 ஐடி 4 ஐடி ஓப்பன் பண்ணுவான், அதுக்கப்புறம் அடப்போடா அப்படின்னு போயிடுவான். ஏன்னா நம்மளுக்கு வேற வேலை இருக்கு. அவனுக்கு இதுதான் வேலையே. இதுதான் பிரச்சனை. எங்களுக்குமே அதான் பிரச்சனை. எங்களுக்கு வந்து வேற வேலை இருக்கு, இது ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு போறோம், அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல பண்ணிட்டு போறோம். ஆனா அவனுக்கு இதுதான் வேலையை, முழு டைம் வேலையே. இப்ப என் ஐடியெல்லாம் போச்சுன்னா ஒரு தடவை 2 தடவை வருவேன், 3ஆவெல்லாம் கடுப்பாகும். என்னப்பா திருப்பி திருப்பி ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளவு வாட்டி வருதுன்னு. அங்க அந்த பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பேசிக். இதெல்லாமே நம்ம பார்த்துட்டே ஆகணும். ஏன்னா பாருங்க, இனி உள்ள வரும்போது இந்த மாதிரி ஐடிகள்லாம் முதல்ல தூக்கப்படும். அது எத்தனை ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா அனிஃபா நீங்கெல்லாம் பாருங்க, ஹோஸ்ட் யாரெல்லாம் போடுறாங்க, யாரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றாங்க, யார் குடைச்சல் கொடுக்குறாங்க, எல்லார் ஐடியும் பார்ப்பானுங்க முதல்ல எங்க தூக்கலான்றது. ஏன்னா இவனுக்கு வந்து நீங்க பாருங்க, குட்டியா இருப்பானுங்க, நான் சம்மந்தமே இல்லாம நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்க. இவனுங்க ஏன்டா நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு போட்டிருப்போம், ஒரு வீடியோவை எங்கேயோ கரெக்டா அதை போட்டு அவன் ரிப்போர்ட் அடிக்க தான் நம்மளை ஃபாலோவே பண்ணிட்டு இருப்பான். வாட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. இது ஒரு குரூப், அது பண்ணிட்டே இருக்கும். இவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்கன்னா அதுதான் அர்த்தம், உங்க ஐடியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்பாவது ஒரு கேப் கிடைச்சதுன்னா டக்குன்னு கொண்டே கொடுத்துருவான் டீம் கிட்ட, அவனுங்க எல்லாம் மொத்தமா அடிப்பாங்க ரிப்போர்ட். இதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க பேசவே முடிய மாட்டேங்குது, தூக்கிட்டே இருப்பானுங்க. அது இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீரியமா பண்ணவனுங்க, இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா பண்ணுவானுங்க அவனுங்க. ஆக்சுவலா பவரும் அவங்க கிட்ட வந்துச்சு. சிப்ஸ் ப்ரோ, அப்படிதான் தமிழா நாசமா போட்டு இருந்தா போட்டு ப்ரோ, அழிஞ்சு போட்டு விடுங்க. டயர்ட் ஆகுது. அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுது. நம்ம ஜாலியா ஒரு சிட் பேக் அண்ட் ரெஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்து மேல அந்த ஒரு மீம் இருக்கு இல்லையா, பீடி குடிச்சிட்டு மேல உட்காந்து ஒரு பார்த்துட்டு போற, அது மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் போட்டவங்க எல்லாம் அனுபவிங்க, வேற வழி இல்ல, சொல்ற அளவுக்கு சொன்னாச்சு, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எனக்கு அதுவும் எனக்குலாம் டிஎம்கே மேல அவ்வளவு வெறுப்பு வருது. வேற வேற என்ன செய்யறது சொல்லுங்க. இப்படி இருந்துமே இவ்வளவு இதா கேர்லெஸ்ஸா இருந்து விட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சலிப்பு வருது. இனிமே டிஎம்கேக்கு ஆதரவா சண்டை போடணுமாங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்துட்டே இருக்கு. இது டிஎம்கே ஆதரவு ஏடிஎம்கே ஆதரவு அதுதான் சொல்றேன்ல, இங்க ஆப்பரண்டு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு எல்லா பக்கமுமே. ஒரு பக்கம் என்டிகே ஒரு பக்கம். இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து சீமான் வந்து யோசிச்சிருப்பாரு தேவையில்லாத. என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க, அஜித் என்ற ஒரு மனுஷன் சீமானை எங்கேயாவது போய் நோண்டி இருப்பாரா? அந்த மனுஷனுக்கு அரசியல் ஆசை இருக்கா? கிடையவே கிடையாது. கரெக்டா? அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சும்மா விட்டுருக்கலாம்ல அந்த மனுஷனை. அந்த மனுஷனெல்லாம் போட்டு நோண்டி இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. இப்போ எல்லாமே அனுபவிக்கிறாங்க. யாருமே அதை சேனல் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் விட்டாங்க. தேவையில்லாம இந்த மனுஷன்லாம் நோண்டி அப்போ இந்த அந்த ஓட்டுல அங்க போவே இல்லை. சும்மா டிவிக்கே கூட போட்டுருக்கானுங்க, ஆனா சீமானுக்கு போடல தெரியுமா? நிறைய பேரு நடந்திருக்கு. ஏன்னா நீ தேவையில்லாம இவன் இங்க எங்க சைட்லயும் நிறைய பேர் பாக்குறேன், காலம் ஃபுல்லா வந்து அது என்னன்னு சொல்லணும்னு தெரியல, அது ஸ்பேஸ்ல சொல்லாமன்னு தெரியல, சிலது நடந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா பக்கமுமே சிலது நடந்திருக்கு. அவன் செப்பரேட் ஐடிவிங் இறக்கி இருக்கிறான். சீமான் அட்டாக் பண்றதுக்கு ஒரு தனி, அதே மாதிரி டிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு தனி ஒரு விங்கு, ஏடிஎம்கே அட்டாக் பண்றதுக்கு தனி விங்கு, பிஜேபி அட்டாக் பண்றதுக்கு தனி விங்கு, எல்லாமே தனித்தனியா வேலை செஞ்சிருக்காங்க. நம்மளுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கு, நம்மளுக்குன்னு தனியா ஒண்ணு, தொகுதி வரையும் வேலை செஞ்சிருக்காங்க. ஐயா ஐயா, இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அப்படிலாம் நினைச்சுறாங்க பிஜேபி, நீங்க அப்படி வந்து லேசா அடை போடுறாங்க. நாளைக்கு நினைச்சாலும் தலைவனத்துக்கு உள்ள வைக்க முடியாது. அது மட்டும் நீங்க பிஜேபி வந்து தப்பா அடை போடாங்க. அவனுக்கு எதிர்க்கணும்னா திமுக மட்டும்தான், அவங்க மட்டும் தான் அவங்களால முடியும், வேற யாரையும் எதிர்க்க முடியாது. ஐயா, பிஜேபியுமே இப்ப இவனை நேரடியெல்லாம் கை வைக்க முடியாதுங்க ஐயா. வச்சா அவன் அதை சிம்பத்தியா தான் மாத்துவான். அவனுடைய ஒரே ஆயுதம் அந்த சிம்பத்திக்கு தான். இப்ப எந்த அரசியல் கட்சி, எந்த அரசியல் தலைவர் அவன் மேல கை வச்சாலும் அதை வந்து சிம்பத்தியா தான் மக்கள் கிட்ட கொண்டு போவான். வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அது ஒண்ணுதான் அவன் யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜெயிப்பான். அது எந்த கட்சி எதிர்த்து நின்னாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி.
இவனுங்க ஐடி விங்கு இதெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி அஜித் ஃபேன்ஸுக்கு எதுவும் பேரு கெட்டவனுங்க, அடாவடித்தனம் பண்ணுவானுங்க. இதுதான் எங்களுக்கு இவனுங்க டேகு. ஏன்னா இவனுக்கு ஒன்று பண்ணுவானுங்க, நாங்கள் அடிக்க போகும்போது இவனுக்கு சிம்பதி கேம் ஆடுவானுங்க. இதெல்லாம் நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி இந்த ஃபேஸ்புக் காலத்துலேருந்து இருக்குது. ஆக்சுவலாக இதே தான் பண்ணி அவன் வளர்ந்துருக்கான், ஊறி போச்சு அவனுக்கு. அப்புறம் அப்படி இப்படி வந்துருவானுங்க, வந்து முடிச்ச உடனே அவனுங்க காரியம் ஆன உடனே அவனுங்க அப்படியே கலரை மாற்றுவானுங்க. நான் இப்போ பார்க்க போகிறேன், ஏன்னா இவன்லாம் வந்து எந்த கட்சியும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு வந்தான். இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும். இதுக்கப்புறமாவது அவன் பேச்சு ஒரு மாதிரி, ஏன்னா மெஜாரிட்டி வரலன்னு ஒரு சந்தோஷப்படுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் மெஜாரிட்டி வரல, கரெக்டுங்களா? அங்கே தான் அந்த இஃப்னு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக முடியலப்பா கதை, கம்மா போட்டிருக்கு, இஃப் பட் வந்து அங்கே தான் இருக்கு. ஏன்னா இவன் இல்ல இவன் அதுதான் தான் ஜிப்சி. இல்ல ஜிப்சி, இப்ப எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு எனக்கு அதான் ஒரு டவுட். இப்ப என்னன்னா, இவன் வந்து ஆப்போசிஷன்ல இருந்து இப்படி எதிர்க்க முடியுமா? இப்பவுமே வந்து இவ்வளவு தூரம் அவன் வந்து ஃபேக் நரேட்டிவ், நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது. இப்பவுமே வந்து ஃபேக் நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இதை நாளைக்கு வந்து அவன் அந்த ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதை இல்ல, உடைக்க முடியுமான்னு கேக்குறேன். பண்ணுவாங்க. டிஎம்கே பண்ணுதோ இல்லையோ, இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க டிவி கேட்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் ரெட்டை இலைக்குமா போடக்கூடாதுன்னு ஒரு டீம் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க வந்து ரெடியா இருக்காங்க. நீங்க விட்டீங்கன்னா அவங்க அடிப்பாங்க, அது மாறும். உள்ள வர்றதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்கு. அது 6 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்களா, 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்களா, இல்ல 1 இயர் கழிச்சு ஆரம்பிக்கலாம் தெரியல. அவங்க கிட்ட இவங்களோட ஃபைல்ஸும் இருக்கு. அவங்க ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. 2029 30 அவங்க தான் கேம். அவங்க இதை வச்சு தான் கேம் ஆடுவாங்க. அவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அதை அவங்க வெளிப்படையாகவும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவனை நம்ம பார்த்துப்போம், இவனுக்கு நம்ம தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அதேதான் நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே ஃபைட் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவனை மென்னு திங்க தான் பார்ப்பாங்க. முதல்ல இன்னும் அவங்க தப்பு பண்ண வைக்கணும். எல்லா பவரும் இருக்கு சென்ட்ரல், ஒண்ணுமே இல்லாம நார்மலா வெளிநாட்டுல இருந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் வச்சுட்டே இவன் இங்க உள்ள பண்றானா, ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னோட டிக்கிக்கு கீழே வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணி பாருங்க. இன்னொன்று, மற்ற கட்சிங்கன்னா கூட 1 இயர் கழிச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இவனுக்கு முதல்ல வந்து உட்காந்து இவங்க எப்படி தப்பு பண்ணுறோன்னு தெரியாது, தப்பை மறைப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தப்பை பண்ண விட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயராவது தரணும், சரிங்களா? எங்கேயாவது கைங்களமா மாட்டுவானுங்க, அதுக்கப்புறம் தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இவனுக்கு தப்பு பண்ண தெரியும், தப்பை மறைக்கிறதுக்கு இவன் சோசியல் மீடியா வச்சிருக்க அந்த ரூட் மாஃபியான்றதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும் சார். இப்போ வரைக்குமே வந்து இவனோட வந்து இன்கேப்பபிலிட்டியை வந்து மறைக்கிறதுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு இதை நரேட்டிவை செட் பண்ணி அதில் வந்து உலக வச்சு அதுக்குள்ள ஒரு 3 நாளாக பேச்சு பொருளாக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து எடுக்கிறான் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட். ஐ மீன், நம்ம ரொம்ப வந்து தப்பா கால்குலேட் பண்ண நினைக்கிறேன். இவன் கிடையாது, இவன் தற்கொலையிலும் கிடையாது சத்தியமாவே. ஒரு 3 வருஷமா வந்து உட்கார்ந்துட்டு இவன் இவ்வளோ வேலையை பண்ணி, நாட் ஒன்லி இந்தியா ஜிப்ஸி, உங்களுக்கு தெரியும் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரிஸ், முக்கியமா வந்து மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ், கனடா இருந்து ஐடிஸ் எடுத்துட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு என்ன சொல்றது டேங்க் ஐடிஸையே பிடிச்சிருக்கான். டேங்க் ஐடிஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 14 மில்லியன் 15 மில்லியன் 18 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு டேங்க் ஐடிஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு டிப்ஸ். எனக்கு இவன் தப்பு பண்ணா ஈஸியா எஸ்கேப்பா இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சார். இவன் தெரிஞ்சே பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இவனுக்காக இருந்துட்டு தான் இருக்க போறாங்க. இதுக்கு மேலையும் இதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு 1000 பேர் இருந்தாங்களே இவன் கேங்ல, இப்ப வந்து சிஎம் ஆயிட்டானா இதுவே கிட்டத்தட்ட 12 ஸ்டேட் இது வச்சு ஆஃபீஸ் வச்சிருந்தான். இப்ப அந்த 12 ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 50 ஆஃபீஸா மாறும். 50 ஆஃபீஸ்ல ஒரு நாளைக்கு வந்து வேலை போட்டு 24/7 பிபிஓ சப்போர்ட் மாதிரி ஒர்க் பண்ண வச்சானா நீங்க என்ன பண்ண முடியும்? இருங்க, இப்ப சொல்றேன். நான் இது வரைக்கும் பூசி மொழி சொன்னேன், இப்போ டைரக்டா சொல்றேன். இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா மாரிதாஸ் வந்து நம்ம இவ்வளவு நாள் உட்காந்து இந்த மாஃபியா ரூட் மாஃபியான்னு சொன்ன விஷயத்த மாரிதாஸ் கையில் எடுத்துருக்காங்க. கரெக்டா? நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. மாரிதாஸ் கையை தொட்ட உடனே நேற்று ரியாக்ட் பண்றா போல, டைம் ஃபார் ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் ரியாக்ட் பண்றா போல. அவன் சும்மா அப்படி உடனே இருப்பான், அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற போல. அது இப்படிதான் பேசுவாங்க. அவன் வேஸ்ட், அவன் போறது ஃபேக் நரேட்டிவ் பண்ணிட்டே இருப்பான். இந்த டோனு
சரிங்களா? இங்க ஆரம்பிச்சாச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மள ஸ்கேனருக்குள்ள கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சு போச்சு. சென்ட்ரல் தான் ஸ்கேன் பண்ண போறாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க தான் பாருங்க. அவங்க தான் ஸ்கேன் பண்ண போறாங்க. நடக்கும். இல்ல ப்ரோ, நேத்து ஜிப்சி ப்ரோ அவன் பாத்தீங்களா, அவன் குடியூர்மா, அதாவது வந்து நீங்க சொன்ன மாரிதாஸ் மேட்டர் ஒன்று பேசினான். அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ்லாம் எனக்கு தெரியும், ஜெகதீஷ்லாம் ஒண்ணுமே கிடையாது ம். அப்படிங்கிற ஒரு இதையும் செட் பண்ணான். ஏன்னா அதான். இப்ப அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றான். அவன் டோன் பாத்தீங்கல்ல? டோன பாத்தீங்கல்ல? அப்படிதான் பிலீவ் பண்ண வைக்கிறது. ஓ! இவங்கலாம் இப்ப பொய் சொல்றாங்க. அந்த டோன்ல தான் அவங்க அப்படி பேசுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், உணர்ச்சி வசம் அது சில உண்மைகள அப்படி லேசா அப்படி தூவிட்டு போயிருவாங்க அவங்க ஆக்சுவலா. ஒண்ணும் இல்ல, இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் குஸ்கி சொல்லல. இந்த குஸ்கி அபிஷியல் வந்து அவன் ஐடி போச்சு இல்ல ப்ரோ, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். ம். அவன் என்ன ஓப்பனாவே ஆமா. சொன்னான், ஏன் ஜெகதீஷ் உன்னுடைய ரூட் மாஃபியா எப்படி வேலை செய்யணும் என்கிட்ட ஆதாரத்தோட எல்லா ப்ரூஃபும் இருக்குதா அப்படின்னு அவன் ஒரு விஜய் ஃபேன் போடுறான். அவன் அஜித் ஃபேன் கிடையாது, இல்ல ஆமா, மற்ற ஆமா. கட்சிக்காரன் கிடையாது. அப்ப வந்து நடந்த விஷயம் அத்தனையும் உண்மை. ஆனா அதை வந்து இவனுங்க மறைக்கிறானுங்க, அதை வந்து வேற மாதிரி திசை திருப்ப போயிடுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல கொண்டு போறானுங்க. ஜெப்சி விஜயராஜ் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏகே சார் கூட வந்து அவருக்காக வந்து இந்த ரூட்டை வந்து எதிர்த்து வந்து பல காலத்துல சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ஒரு கும்பல். இந்த கும்பல் கிட்ட வந்து இப்ப எல்லாமே மாட்டுச்சு. இப்ப வந்து அதிகாரமும் வந்துருச்சு, ஆட்சியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எதுவுமே இல்லாம ஒரு 2 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, அதுவும் அதாவது வீட்டுக்குள்ள இருக்க ஒரு தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ற அளவுக்கு ஏஜ் வைஸா செலக்ட் பண்ணி ஒரு கான்டென்ட்டை கொடுத்து இவனை மேனிபுலேட் பண்ற அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, கையில எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல நடக்கிற எத்தனை விஷயம் வந்தாலுமே, இன்க்ளூடிங் மீடியா, நான் வந்து ஒரு வெளிய இடத்துக்கு போறேன், அங்க என்ன தெரியுமா மீடியா ஓடிட்டு இருக்கு, தமிழ் நியூஸ் 24/7 அந்த சேனல் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த சேனல்லே கம்ப்ளீட்டா அவனுக்கு ஒர்க் பண்ண சேனல். எனக்கு என்ன ஒரு புரிய மாட்டேதுன்னா, ஏன் வந்து எந்த கட்சிக்காரங்களும் வந்து இப்போ வரைக்கும் அந்த சேனல் எடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க? இதுதான் என் கேள்வி. ஏன்னா இந்த சேனல் இப்படித்தான் செய்யுதுன்றத ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதை எடுத்து டிஎம்கே ஐடிக்கே கொடுத்துருக்காரு. சரிங்களா? நீங்க ஏன் அவ்வளோ சீரியஸா எடுக்கல? நேத்து ஸ்பார்க் மீடியா ஒரு வீடியோ விட்ட உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உடனே எடுத்து போடுறான். உன்னை பிளாக் பண்ண ஒரே ஒரு வீடியோ வந்ததுக்கு. சரிங்களா? இது ஏன் நீங்க பண்ணல முதல்ல? அதான் என் கேள்வியேங்க. அத நீங்க அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ. அவன் உடனே பாருங்க, அவனுக்கு நெகட்டிவ் ஒண்ணு வந்துச்சுன்னா, உடனே ரியாக்ட் பண்றான். டக்குன்னு. நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர். இவன சென்ட்ரல்ல தான் அவன் அடி வாங்குவான். அப்பனுக்கு அப்பா இருப்பான்னுவான். நீ பண்ண ஸ்கேம் எல்லாமே அங்கே தான் எடுப்பாங்க. பாருங்க. இவன் அங்க தான் சிக்குவான். ஏன்னா இங்க பண்ணீங்கன்னா, நீங்க இதே சிம்பதி கேம் ஆட்டே போவீங்க. சென்ட்ரல் தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் ஆக்சுவலா. சென்ட்ரல் தான் பார்க்கணும்னா ஏடிஎம்கே யார் கூட சப்போர்ட்ல இருக்காங்க? என்டிஏ சப்போர்ட்ல தானே. ஏடிஎம்கே ஐடி வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஏடிஎம்கே ஐடிஏ தூக்கினவன் தானே இவன். இல்ல அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியல ப்ரொஃபசர்? அதாவது பிஜேபிக்கு ஏடிஎம்கே வளர்த்து விடணும்லாம் ஆசை கிடையாது. புரியுதுங்களா? அவங்கள ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு நாம அந்த இடத்துக்கு வரணும் அவங்க ஆசை. சரிங்களா? சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது பிரதர். ஆக்சுவலா அதுதான் அதாவது கூடவே இருப்பாங்க. ப்ரொஃபசர் ப்ரோ, சிம்பிளா சொல்லணும்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இவனை இப்ப எதிர்க்கிற அளவுக்கு பலம் கிடையாது பிரதர். அததான் ஒரு ஜிப்சி ப்ரோ சொல்றாரு. பிஜேபி மட்டும்தான் அதை இறங்கி இவனை காலி பண்ண முடியும். இப்ப இருக்கிற அவங்க சூழ்நிலை திமுகவும் முன்னாடி அதிமுகவும் காலத்துல அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் சிலது பண்ணி காட்டியிருக்காங்க. எனக்கு அதனால அவங்க மேல நம்பிக்கை ஐயா வைக்கிறேன். ஐயா அப்படி பலங்கள் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறதே வந்து இந்த திமுக பலத்துலதான். நீங்க இதுக்கு இன்னும் 5 வருஷம் பார்க்க தானே போறீங்க. இதுக்கு மேல தீய சக்தின்னு வாயில வரும். வாயில வந்தா பதவி பிடிங்கி விட்டுருவோம். ஐயா இதேதான் நீங்க எலெக்ஷன் மட்டும் சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன் முடிஞ்சு நாங்க பேசலாம். நீங்க இருங்க வரட்டும். இப்ப நீங்க வந்து ரூட்டு, இந்த மாஃபியா இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து உண்மையா சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ரசிகர் இதுல வந்து சண்டை போடுறீங்க, இதெல்லாம் நான் மதிக்கிறேன். பாலிடிக்ஸ்ன்றது வேறங்க. பாலிடிக்ஸ்குள்ள சில காம்ப்ரமைசஸ் இருக்கும், சில விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே இப்படிதான் இருக்கும். இப்ப ஆட்சி அமைச்சிட்டாருன்னா ஆட்சி அமைக்கதான் வேணும். இல்லைன்னா வந்து நீ வந்து ஆளுநர் ஆட்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? அது என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப இது வரைக்கும் 5 வருஷம் நாங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாமே போயிடும். நாங்க விட்டுட்டு உட்கார முடியாது. அது முடியாதுல்ல. இப்ப இந்த மாசம் வந்து இப்ப +2 ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் காலேஜ் சேர போறாங்க. ரிசர்வேஷன் அமல்படுத்தணும். எல்லாரும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் போடணும். இதெல்லாம் வந்து ஆளுநர் இருந்தா போடுவானா? எத்தனை பேர் இப்ப மெடிக்கல் சீட்டு போறாங்க? இப்ப +2 முடிஞ்சிச்சுங்க. நேத்து முந்தானத்து ரிசல்ட் வந்துருச்சுங்க. எத்தனை பிள்ளைங்க இப்ப காலேஜ் போறாங்க?
என்னங்க பண்றது இதெல்லாம் ஆளுநர் ஆட்சி வர இல்ல வச்சு? இல்ல பிளாக் பேந்தர் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? அந்த காலேஜ் போற ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த சைனிகளுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்க? ஏங்க வாய்ப்பே இல்ல. இது அவங்களுக்கு தெரியணும் தெரியாது நம்மளுக்கு மேட்டர் இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல. பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ் பண்றோம், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல. அப்ப இதுக்காக தான் இல்ல இதை அப்போ பண்ணிருக்கிறது. இல்ல பிளாக் பேந்தர் அப்ப காலம் ஃபுல்லா நம்மளே கடந்து சண்டை அப்ப உங்களோட எல்லாத்துக்கும் எதிர்த்து பர்சனல் சண்டை ஈகோ போடணும். வந்து இங்க அரசியல் இல்ல மாஸ்க்கு. மாஸ்க்கு சீரழிஞ்சுக்கிட்டே உங்களோட இருக்கணுமா? ஈகோ இங்க அரசியல் கிடையாது. மக்கள் நலன் தான் அரசியல். நீங்க வந்து சோசியல் மீடியால பேசும்போது அவன் நாலு வீடியோ போட்டான், அது பண்ணிட்டான் அப்படின்னு ஈகோக்காக அவனால நம்மளுக்கு வந்து பதில் கொடுக்க முடியலன்னு ஈகோக்காக அரசியல் பண்ண மாட்டாங்க. மக்கள் நலன் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கான வேலை அது நடக்குது. இன்னும் 5 வருஷம் ஆட்சி இருக்கு, போகுது, நடக்க போகுது. அது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ வெயிட்டிங்லயே போயிருவோமோன்னு பயமா இருக்கு. அதுக்கு என்னங்க பண்றது? நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்களேன். என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்கெல்லாம் இப்ப வெறும் வந்து இங்க இருக்கிற விஜய்க்கு ஓட்டு போட்டது வந்து வெறும் அவங்களோட ரசிக மனப்பான்மைனா, இப்ப நீங்க எல்லாம் ரசிகர்கள் தானே. இப்ப ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்ப ஓட்டு போட்டிருக்கீங்க. எல்லாரும் ஓட்டும் தான் விஜய்க்கு வந்திருக்கு. 108 சீட் எப்படி வந்தது? இல்ல ஒரு விஜய் சாரி ஒரு அஜித் ஃபேன் வேற இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு முட்டு குடிச்சு சண்டை போடுறாங்க. அவங்க விஜய்க்கு தான் போடு. நீங்க யாருன்னா நான் தலை ஃபேனு, நான் பக்கா தலை ஃபேனுன்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றது நம்ம? சொல்லுங்க. தலை ஃபேனு ஆனா திமுக பிடிக்காது, தலை அதான் ரஜினி ஃபேனு ஆனா திமுக பிடிக்காது. இப்படி சொல்லிதான் பல பேரும் ஓட்டு போட்டிருக்கீங்க. அதான் சும்மா எனக்கு இது திமுக இன்னொன்னு மட்டும் இன்னொன்னு திட்டிட்டு இருந்தா. இன்னொன்னு சொல்லுங்க. நான் ப்ரூஃபே வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலா நான் வந்து பர்சனலா பேசணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட, சபா கிட்ட. நான் ஓப்பனாவே சொல்றேன் இப்ப ஸ்பேஸ்ல. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஸ்ட்ரீட்ல திமுகவோட பூத் கமிட்டி இருக்கிற அப்பா, ஆனா அம்மா பையன் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ பூத் கமிட்டி இருக்கிறவர் உங்களோட திமுக தொண்டர் லிஸ்ட்ல இருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு நான் நம்புறேன். ஐயோ ஆமா, நான் ஜிப்சி. நான் இப்ப நான் மறுக்கிறேன்னா, இப்ப என்னோட வீடு இருக்குல்ல, ஆனா என் ஒய்ஃபு என் மாமனாரு பண்ணணும் இந்த வாட்டி. இல்ல அது பண்றேன். அதுதான் இங்க பாருங்க, என் ஒய்ஃபு என் மாமனாரு எல்லாரும் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. என் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா என் ஒய்ஃபோட சொந்தம் இருக்கும்ல, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன், அவன் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவன் போன் பண்ணி என் ஒய்ஃபுக்கிட்டையும் என்கிட்டயும் சொல்றான், இந்த வாட்டி விஜய்க்கு போடுங்க, செருப்பால் அடிப்போம் போன வைடான்னு சொல்லியிருக்கோம். ஆனா இருந்தாலும் என் சொந்த பந்தம் போட்டிருக்கு. இது நடந்திருக்கு. அவர் என்ன கேட்டாரு, தம்பி டிஎம்கேக்கு போடுன்னு. நான் உடனே திருப்பி கேட்டேன், உங்க பசங்க யாருக்கு போட்டாங்கன்னு. அவனுங்களுக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு. அவர் பூத் கமிட்டில இருக்காரு. அது ப்ரோ, இது எப்படி நடந்திருக்குதுன்னா, இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சே நிறைய பேர் போட்டிருக்காங்க. சில பேர் ஃபேமிலி ஹெட்ஸே போட்டிருக்காங்க. இது எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு மனநிலையில நடந்ததுன்னா, எப்படி இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்துரும், இவன் என்ன ஓட்டு வாங்க போறான், மிஞ்சி போனா ஒரு 10% 15% வாங்குவான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க யோசிக்காம போய் போட்டிருக்காங்க. இது நிறைய இல்ல இடத்துல விஜய் அது மட்டும் சொல்ல முடியாது விஜய். இங்க அரப்பன் ஒரே நிமிஷம். என் வைஃப் வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸர், டென்டிஸ்ட், அவங்க டாக்டர். அவங்க வந்து நேத்து காலேஜ் போயிருக்கப்ப வந்து அவங்க பசங்க லைக் கூட படிக்கிற பிஹெச்டி பசங்க, நார்மல் பிடிஎஸ் படிக்கிற பசங்க கிடையாது, எம்டிஎஸ் படிக்கிற பிஹெச்டி படிக்கிற பசங்க. அந்த பசங்க கேட்டிருக்காங்க, மேடம் என்ன மேடம் இவங்க விஜய் ஜெயிச்சிட்டாரு, இன்னும் ஆட்சி அமைக்க வந்து அனுமதிக்கல கவர்னர் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்காங்க, எப்ப 118 இருந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்களா, விஜய் ஜெயிச்சாலே ஆட்சி அமைக்கலாமே அப்படின்ட்டு இருக்காங்க. யாரு? அதாவது பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்க வந்த பசங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கானுங்க. மொத்த காலேஜ்ல அத்தனை பேருக்கும் வந்து 3/4 பேர் எல்லாம் யாரை கேட்டாலுமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து விஜய் போட்டோ வச்சு சுத்திருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து அதான் ப்ரொஃபசர் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்குமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்களோட தொகுதியில யார் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா விஜய்க்கே தெரியாது. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, விஜயோட எம்எல்ஏஸை நிறுத்தி வச்சு இது யார் பேருன்னு கேட்டா விஜய்க்கே தெரியாதுங்க. ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரியாது. விஜய்ன்ற ஒரு முகத்துக்கு போட்டிருக்காங்க, ஆன்லைன்ல வர அந்த இதுக்கு நம்பிக்காங்க. நான் விஜய் ரசிகர். எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, என் விஜய் படம் வந்துருச்சா, விஜய் படத்தை 4 வாட்டி பார்த்து 5 வாட்டி பார்த்து கலெக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு வெறி பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஜய்க்கு எப்படியாவது ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு வெறி மட்டும்தான். இதுல வேற ஒண்ணுமே இல்லை. அதனால நீர்த்து போயிடும். இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு வரட்டும்,
அதுக்கப்புறம் அதை நீர்த்து போக செஞ்சிடலாம், ஒன்றும் கரெக்ட் பிரச்சனையே இல்லை. நிறுத்து போயிடும். ஓட்டு போட்டது விஜய்க்காக. நான் வந்து மினிஸ்டரா உட்கார போறது யாருன்னு தெரியாது எனக்கு. லெஃப்ட் பாண்டி வந்து இப்ப ஐடி மினிஸ்டரா உட்கார்ந்தான். இப்ப லெஃப்ட் வந்து பாண்டி ஜெயிக்கவே இல்லைங்க ஏங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கறனால ஆட்கள் இருக்காங்கல்ல, அது வரதாங்க போறாங்க, அதுக்கு தயாராகி தான் நம்ம உட்காரணும். ஒரு நிமிஷம், ஒரு 6 மாசம் எல்லாரும் காமா இருக்கீங்க. அவன் வந்து ஆட்சி அமைக்க போறதா ரியாலிட்டி. அது இப்ப நடக்குதோ நாளைக்கு நடக்குதோ அவன் தான் ஆட்சி அமைக்க போறான். நீங்க ஃபர்ஸ்ட் அவனை ஆட்சி பண்ண விட்டாதான் வந்து அவன் என்ன பண்றான், எப்படி ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் அதுல இருந்து அரசியல் பண்ண முடியும். நீங்க இப்பயே உட்காந்துக்கிட்டு வந்து அவன் அமைச்சிட்டான்னா அமைச்சிட்டான், இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் உட்காந்து யோசிக்க முடியும். நீங்க வந்து ஜெயலலிதாவுக்கு 91 ஆட்சி கிடைச்சப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷங்க பேசிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க வந்து 91ல வந்து ஆட்சி கிடைச்சப்ப ஜெயலலிதாவுக்கு இதே மாதிரிதான் வந்து ஒரு தறிக்கட்ட கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கிடைச்சது. அந்த அம்மாவுக்கு எப்படி ஆட்சி எப்படி நடத்துறது எதுவுமே தெரியல. அவன் எம்எல்ஏல இருந்து மேல சிஎம் சசிகலா வரைக்கும் எல்லாரும் கொள்ளடிச்சாங்க. இப்படி ஒரு ஆட்சியே தமிழ்நாட்டுல நடந்து அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துச்சு 91 96. இவன் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நீங்க வந்து விஜயை மட்டும் பார்க்காதீங்க, மொத்தம் வந்து இவன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 108 பேர் இருக்காங்க, கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 108 பேர்ல வந்து எத்தனை பேர் அமைச்சராக போறாங்கன்னு தெரியாது, எத்தனை எம்எல்ஏ வந்து லோக்கல்ல எவனா ப்ராப்ளம் பண்ண போறான்னு தெரியாது. நீங்க அவன் பண்ற அந்த ஆட்சி நடத்தினாதான் வந்து இவனுக்கு உண்மையிலுமே தகுதி இருக்க தமிழ்நாட்டை ஆள்றதுக்குன்ட்டு நீங்க வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்க இருக்கிறதுலே இப்ப நீங்க வந்து என்ன தெரியுமா பண்றீங்க, ஒரு இமிடியட் சொல்யூஷன் வந்து எதிர்பார்க்கறீங்க, அது நடக்காது பாலிடிக்ஸ்ல. உண்மையிலுமே வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு லாங் டைம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து முதல்வர் ஆரம்பத்திலே சொன்னாரு. நீங்க வந்து 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்க ஆட்சி அமைக்கிட்டோம், 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அதுதான் வந்து தெரியும். நீங்க இவனை ஆட்சி அமைக்க விடாமையே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சுத்த விட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ண சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே உட்காந்துருப்பான். திருப்பி வந்து போய் எலெக்ஷன் என்னன்னா திருப்பி வந்து இவனுக்கு மெஜாரிட்டி கொடுத்துறான்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க. இவனுக்கு நீங்க ஒரு வருஷம் போதும், இவன் வந்து ஆட்சி என்ன லட்சத்தில் நடத்துறாங்கிறது வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காமா இருங்க, யாருக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் எந்த தாவகாரட்டையும் போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு மண்டையில ஏறவே ஏறாது. நீ இப்படி மாத்தி ஓட்டு போட்டேன்ட்டு போய் ஓட்டர்ஸ் சொன்னாலும் அவன் மண்டையிலையும் ஏறாது. எல்லாருமே நீங்க ஈகோ தான் ட்ரிகர் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். ஓகேவா? இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தாவேகாரர் எத்தனை பேர் மாற்றான் உட்காந்துட்டு. போக்சோ கேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து காசு கொள்ளடிக்கிறது, பட மோசடி வழக்கு எத்தனை இதுல மாட்டுறானுங்க. நாளைக்கு அதிகாரம் கிடைக்கிறப்ப இன்னும் பயங்கரமா மாட்டுவானுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அரப்பன் நம்ம வெயிட் பண்ணலாம். அரப்பன் ஒரு எதிர்கட்சியை நம்ம வெயிட் பண்ணலாம் அரப்பன். ஆனா பொதுமக்கள் கிட்ட வந்து அதை இப்ப பாத்துக்கலாம் வரைக்குமே bro. வந்து இங்க போய் பாருங்க, சேர்ற செய்திகள் ப்ரொஃபசர் வந்து என்ன இல்ல இப்ப அதை என்ன பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பண்ணலாங்கிறீங்க ஒரு அதான் நிமிஷம் நான் இருங்க, கேக்குறேன். ஒரு இப்ப நிமிஷம் வந்து இருங்க. ஏங்க இல்ல ஒரு இப்ப நிமிஷம், வந்து என்ன பண்ணலாங்கிறீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு அவன் வந்து நிமிஷம் இருங்க, மெஜாரிட்டி வந்து சிங்கிள் ஒரு லார்ஜஸ்ட் வட்டி நிமிஷம் வந்துட்டான், இருங்க, என்ன பண்ணலாம் இப்ப? ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா ப்ரொஃபசர் ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரொஃபசர். இப்ப ஆட்சிக்கு வருவான், ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவன் செய்யற திட்டங்களோ இல்ல அவன் ஆட்சியில என்ன பண்றானோ அதை தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்ப ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? நடந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வேலையோ அதை பார்ப்போம். எனக்கு இந்த ஆத்திரம் ஏன் தெரியுமா வருது, எனக்கு அழுக வருது தான். அழுகுறன்னு அழுகுங்க. இப்ப எல்லாருக்கும் தாங்க வருது. சும்மா CM எங்கள்கிட்ட வார்த்தையை சொல்லி ஏங்க வந்து 4 நாள் 5 நாள் சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா என்ன நீங்க என்னதான் சொல்றீங்க? சும்மா புலம்புறதை கேட்கறதுக்காக நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். இருங்க, அவன் ஆட்சி பண்ணுவான், பார்ப்போம். அடுத்தது என்ன நிகழ்வோ அதை பார்ப்போம். சொல்லுங்க திராவிடன் லட்சுமி. நான் ஒரே ஒரு மேட்டர் தான் சொல்லாம, இந்த சிவகாசி எம்எல்ஏ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கல்ல, இந்த எல்பிஜி மேட்ரு தமிழ் ஜனத்துல, அந்த வீடியோ அடுத்து தூக்கிட்டானுங்க அடி விழுக ஆரம்பிச்சோன்னு. இப்ப வீடியோவே காணோம். நானு சொல்றேனே ப்ரொஃபசர், ரொம்ப வீரியமா பேசுறேன். நான் ஒண்ணு ஹாஷாவே சொல்றேன். இப்ப ரொம்ப வீரியமா பேசுறேன். நீங்க எல்லாம் இப்ப அடுத்தது பிக் பாஸ் வந்தா போயிடப்பதானே போறீங்க. இங்க பாலிடிக்ஸ் உட்காந்து 5 வருஷம் பார்க்க போறீங்க. பேசுங்க லட்சுமி. எங்க கபிலன் ஸ்பேஸ்ல நீங்க வந்து எங்க நீங்க தெளிவா யாருக்கு ஓட்டு போடணும்னு வந்து இருங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க வந்து அவங்க பேசிருக்கோம். இருங்க லட்சுமி வெயிட் இருங்க, நீங்க மட்டும் குறுக்க பேசலாம், இன்னொருத்தர் பேசாது. நாங்க பேசுறோம், அவங்க அமைதியா தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவங்க பேசுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க பிளாக் பந்தர், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ற கருத்து எதுவும் அவசரம் கிடையாது பிளாக் பந்தர், எல்லாரும் சொல்றதும் கருத்து தான். ஒரு நிமிஷம் இருங்க. பிடிக்கலாம் போட இருனா இறேன். பேசுங்க லட்சுமி. இல்ல பேசிட்டோம், ஒன்றும் இது சொல்லலை. ஆக்சுவலி லைக் நான் ஒரு இது பார்த்துருந்தேன், இந்த
பார்லர்ஸ் அவங்கெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு. இன்னைக்கு வந்து என்னோட இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னோட சீனியர். அவங்க வந்து இந்த லைக் பொட்டிக் மாதிரி ட்ரெஸ் வித்துட்ருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஃபுல், அதாவது ஃபேக் நியூஸஸ் தான், ஃபுல்லாக ஃபேக் நியூஸஸ் போட்டிருந்தாங்க. நான் இப்போ போட்டிருந்தேன் லைக் அதாவது விஜய் சொன்ன மாதிரி நான் வந்து திருப்பியும் எலெக்ஷனே சந்திச்சுக்கிறேன், நான் வந்து என்னது நான் வந்து லைக் எனக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் எலெக்ஷனே சந்திச்சு அந்த மாதிரி ஃபுல் ஃபேக் நியூஸ் டிஎம்கே சொன்ன மாதிரி. அப்புறம் நான் வந்து லைக் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு நியூஸே வரலையே, இது ஃபேக் நியூஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் உங்கள் ஆக்டர் சொல்லலை, இதை ஏன் நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி தலைவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவர் ட்விட்டரில் போட்டிருந்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன். அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. நான் சொன்னேன் இது ஃபேக், இது வந்து நீங்கள் போட்டது தப்பு, எங்கே அஃபிஷியலாக போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க லைக் என்னோட லைக் கொலாபரேட் பண்ணுற இன்னொருத்தங்க அகாடமிஸ், அவங்களும் இதையே தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்டேயும் போய் சொல்லி நான் இப்போ தான் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை சொல்லணும்னு வந்தேன். சாரி, பேசுங்க. ஓகே, சாதிக்குடியா நான் பேசுங்க. வணக்கம். இது காலத்தின் கட்டாயம். அவர் வந்து நமக்கு முதல்வராக இருக்க வேண்டியது பொறுப்பு. மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்துட்டாங்க, காத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து சாதக பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்மளால தடுத்து நிறுத்திட இயலாது. ஜனநாயகத்தோட பலவீனமும் அதுதான், பலமும் இதுதான். அப்படித்தான் இதை அணுகிட்டு போகணும். இன்னைக்கு நம்முடைய நிறைய புலம்பல்கள், வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அது மிகப்பெரிய கணக்குகளோடு இருந்தவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் முடிவு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தான் இருக்கும். அதுல இருந்து கடந்து போகணும் தான். ஏன்னா 91ல வெறும் 2 சீட்டு தான். 2011ல எதிர்கட்சியா கூட நம்ம வரல. ஆனா அதுக்கு அடுத்த தேர்தலில் மிக வலிமையா வந்து உட்காந்தோம். 16லயும் வலிமையா தான் இருந்தோம். நம்ம ஒன்றும் அதே போல 19ல 40க்கு 39 அடிச்சோம். நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றும் புதிது இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு என்பது, அதே போல நேற்று சங்கிகள் விட கேவலமான பிறவிகளா தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்களே கம்யூனிஸ்டுகள். தமிழ்நாடு மாநில கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கீழே இருக்கிற பார்ப்பனிய சங்கிகள் வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பொய்யையும் அவதூறையும் பரப்புனானுங்க. காங்கிரஸ்காரங்கெல்லாம் இப்படிதான், முதுகு குத்திகள்லாம் இப்படிதான் பரப்புனானுங்க. அது அவங்களோட புத்தி. அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் வரத்தான் செய்யும். நம்ம இந்த இடத்துல சரிக்கிட்டமேன்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு ஒவ்வொரு முறையும் எல்லா முறையிலும் தேர்தல் யுக்திகள் வந்து சரியா போயிடும் அப்படின்றத ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். ஒரு செயல்லையும் சாதாரண வாழ்க்கையிலேயே ஒரு முடிவெடுப்போம், அதனால பெருத்த இழப்புகளை சந்திப்போம். அடுத்த முறை அந்த வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்போம்ல, அது மாதிரி சீர்தூக்கி பார்ப்போம். இதுல எல்லாத்துலயுமே முக்கியமா நம்ம எல்லாருமே கவலைப்படுறது, எல்லாரோட புலம்புனாலும் வருத்தத்தை தெரிவிச்சாலும் அழுதாலும் புரண்டாலும் எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிற நலத்திட்டங்கள், நம்ம கொண்டு வந்த நலத்திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு போய் சேரணும். புதிதான திட்டங்கள் வருதோ இல்லையோ முழுமையா போய் சேரணும். ரெண்டாவது, இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதே அளவு இருக்கணும். இதே அளவு இருந்ததுன்னா நமக்கு நல்லது. இருக்குமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருந்தாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போமே. நம்ம தலைவர் சொல்லலையா, புதிதாக மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவர் ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறம் சீர் செய்வோம். இப்ப பெரும்பாலான நேரம் திமுக வந்து எதிர்கட்சியா தான் இருந்திருக்குது. அப்படி எதிர்கட்சியா இருந்திருக்கும் போதும் வந்து நம்ம ஓரளவு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்ல வந்து உரிமைகள்ல வந்து எந்த குறையும் இல்லாம தானே நம்ம பார்த்துக்கிட்டோம். இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த போதும் சரி, இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு போராட்டம் இது வந்த போதும் சரி, ஆளும் அரசு தவறான பாதையில செல்லும் போது இடித்துரைத்து அதை வந்து சரியான பாதைக்கு நேர்பார்வையில நடக்கிறதுக்கு ஓரளவுனாலும் வழி காட்டியிருக்கோம்ல. இது வந்து எல்லாரும் கொஞ்சம் இந்த மகாராவோட ஆட்சி காலத்தை வந்து கலைஞர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்றத போய் பழைய புத்தகங்களை கொஞ்சம் தேடி எடுத்து பாருங்க, பழைய குறிப்புகளை பாருங்க. 400 போராட்டம் இருக்குங்க. மாசத்துல 10 போராட்டம் 15 போராட்டம் தொடர்ச்சியா சலிக்காம போராடினாங்க.
13 ஆண்டுகள் எதிர்க்கட்சியா இருந்து வரலாறு நமக்கு இருக்குது, பக்குவம் இருக்குது, பக்குவப்பட்டவங்க தான் நம்ம. அதனால உணர்ச்சி வசப்பட வேணாம், பொறுத்திருப்போம். தலைவர் சொன்ன மாதிரி பொறுத்திருப்போம், ஒரு 6 மாதம் கழிப்போம், பொறுத்திருப்போம். அதுக்காக அன்றாடம் நடக்கிற அவலங்களை வந்து சுட்டிக்காட்ட வேணாம்னு இங்க யாருமே சொல்லல. அதை நம்ம பணி எப்போதும் செய்யறதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த அவலங்களை காட்டிலுமா வேற ஒரு அவலத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம்? அதுக்கு சமமான அவலங்களை தான் பார்ப்போம். இப்போது கூட்டணி கட்சிகளும் நம்ம தலைவர்கிட்ட முறைப்படி தெரிவிச்சுட்டு வந்துதான் ஆலோசித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் தன்னுடைய பேட்டியில் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவரிடம் நாங்க முறைப்படி தெரிவித்து விட்டு வந்துதான், ஏன்னா அவங்களுக்கு அந்த நன்றி கடன் இருக்கும்ல. திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் எப்படி தூக்கி சம்மந்தான், அதே போல அவங்களும் நம்மளுக்கு உதவி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம மறுக்க இயலாது. அவங்களும் செஞ்சிருக்காங்க. ஆனா உழைப்போட சதவீதம் வேண்டுமானால் வித்தியாசப்படுமே தவிர அவங்களும் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க. அதை வந்து நம்ம மறுத்து பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் சங்கிகள் இல்லை, அல்லது போலி கம்யூனிஸ்டுகள் இல்லை. அவ்வளவுதான். பொறுத்திருப்போம். நம்மிடையே கோபதாபங்களை கடந்து போவோம். அவ்வளவுதான். எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திச்சிட முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரியே மனசை தேத்திக்க முடியாது. ப்ரொஃபஸரோட மனநிலையில் தான் நேற்று வரைக்கும் இருந்தேன். நேற்று மதியெல்லாம் அப்படிதான் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டோம் தான். இன்னைக்கு ஓரளவு தேத்திக்கிட்டோம்ல, அது மாதிரி தேத்திக்கலாம். ப்ரொஃபஸர், உங்க நண்பர்கள் யாரிடம் வேணும், அதுவும் திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா ஓரளவு மனம் தெளிவு வரும். நன்றி ஐயா. பேசுங்க ஐயா. மற்றவங்களாம் வேற யாருன்னா மைக் ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன இறக்கி வருவதுனா இறக்கி விடுங்கப்பா. இல்ல மத்தவங்க பேசுங்க அரப்பன். இல்ல இதுல ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் மட்டும். ஆக்சுவலா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவ்லாம் எதுவுமே தடுக்க முடியாது. அது ஒரு தப்பான பாயிண்ட் போய் சேருது. நாளைக்கு கவர்னர் வந்து காலேஜ்ல சேர்றது அது சேர்றதெல்லாம் வந்து எதுவுமே தடுக்க முடியாது. பட் பிரச்சனை என்னன்னா வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா வந்து பாலிசி இல்ல, நம்ம வந்து ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நான் முதல்வன் திட்டம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட திட்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் வந்து உட்கார வச்சு வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபண்ட் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். அதே மாதிரி இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலையை விட்டு நீக்கப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதுக்கு தான் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பிரசிடென்ட் ரூல் வராம தடுக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் அது எப்பயுமே வந்து அரசாங்கம் நடக்கிறப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இதுவுமே தடுக்க முடியாது. நீங்க கவர்னர் எப்படி கையெழுத்து போட்டு +2 மார்க் ரிசல்ட் பண்றாரோ நாளைக்கு அதே மாதிரி கவுன்சிலிங் எல்லாமே அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்கும். பட் பிரச்சனை நம்ம கொண்டு வந்த மாணவர்களை முன்னேற்றத்துக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க கொடுக்குற ஒரு சில ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து எங்களால ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி ஆட்சி மாதிரி தான். அதுவும் இவங்க கான்ஸ்டியூஷன் படி நடப்பாங்களான்னு அதுவும் தெரியாது. அதை மீறியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டதை வந்து இங்க வந்து ரிஜெக்ட் செய்யப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவன் வந்து அங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை வச்சு வந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாது. அதே சமயத்துல வந்து பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது. அப்ப மூணாவதா என்ன ஆப்ஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவனை வந்து ஓரளவுக்கு கடிவாளம் போட்டு இவனை வந்து ஆட்சி செய்ய வைக்கிறது தான். அதுலயும் ஏதோ பிரச்சனை நாளைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா தீவிரமான எதிர்கட்சி வந்து திமுக செயல்படும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமே நீங்க வந்து வெளியே அமுச்சு விட்டீங்க அப்படின்னா வந்து இவன் திருப்பி இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு சான்ஸே கிடைக்கல, 50 வருஷமா இவங்களே ஆண்டுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இன்னும் பெருசா வருவோம். ஸோ இவனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. எல்லாருமே காமா இருங்க. அது வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல போய் அரசியல் பேசுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க உட்காந்து மணிக்கணக்கில் பேசுறோம். ஆனா வீட்டுல வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க நம்மளுக்காக சாதகமா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு விட்டாங்க. ஆனா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்லயே மாத்தி குத்திருக்காங்க, சொந்தத்துல வந்து மாத்தி குத்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க இன்னைக்கு அவங்க பேசுறது இது பண்றது கிண்டல் பண்றது எல்லாமே வெறுப்பா இருக்கதான் செய்யும். அதை எதையுமே நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாம காமா இருந்துட்டு கரெக்டா அவன் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவன் அரசாங்கத்தை வந்து அப்பதான் ரன் பண்றதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும். வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் என்னென்ன பண்றான், அவன் ஆட்சியில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் எடுத்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃபேமிலி குரூப்ல எங்கெங்கெல்லாம் வந்து உங்களை ஒரு காலத்துல உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் ஜெயிச்சன்னைக்கு அந்த இடத்துல எல்லாத்துலயுமே போட்டு இதுதான் நீங்க எதிர்பார்த்த மாற்றமான்னு சொல்லிட்டு திருப்பி அவன்கிட்ட வந்து அரசியல் பேசுங்க. அதுதான் வந்து இங்க சிறந்த அரசியலா இருக்குமே தவிர நீங்க பாலிடிக்ஸ்ல எடுத்தங்கவுத்தான்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே இவன் மெச்சூர் பொலிட்டிஷியன் கிடையாது. இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவான். இவனும் அதுவும் இங்க இருக்கிற இன்க்ளூடிங் அதிமுக சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து மக்களோட நலன் என்னன்னு தான் பார்ப்பாங்க உட்காந்துட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தங்கவுத்தான்ல வந்து பார்த்தோன்னா வந்து எடுக்க மாட்டாங்க. நான் அப்ப ஜிப்சிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா வந்து நான் அன்னைக்கு கபிலன் ஸ்பேஸ்ல அதே தான் சொன்னேன். கபிலன் டெய்லியும் போட்டு விஜய் அடிக்கிறீங்க, பட் எந்த கட்சிக்கு ஓட்டு போகணும் நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்.
பாலிடிக்ஸ்ல அதுதான் உண்மையான பாலிடிக்ஸ். அன்னைக்கு போய் சொல்றப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் அவங்க இஷ்டம், ஆனா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம். இப்ப இதுலதான் பிரச்சனை நடந்திருக்கு. ஓட்டு நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறத முடிவு, யாருக்கு ஓட்டு போட முடியாதுன்னு நீங்க முடிவு எடுத்தீங்களோ, யாருக்கு வந்து அந்த ஒரு இடத்துல அக்காமுலேட் ஒரு அம்பர்லா கீழ வந்து அக்காமுலேட் ஆகுறது நீங்க வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் பாலிடிக்ஸ்ல. அது கொடுக்கலன்னா இப்படிதான் ஓட்டு பிரிஞ்சு போகும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு விரும்பலையோ அவன் வந்து அதிகாரத்துல வந்து உட்காருவோம். சோ அடுத்த தடவை பாலிடிக்ஸ் பேசுறப்ப அஜித் ரசிகர்களும் சரி, ரஜினி ரசிகர்களும் சரி, இவன் வரக்கூடாதுன்னு நீங்க பாலிடிக்ஸ் பண்றதை விட யார் வரணுங்கிறத நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச ரிசல்ட் வருமே தவிர இல்லைன்னா வரவே வராது. இல்ல திருமா அண்ணன் பேசுங்க சொல்லியிருக்காரு, திவ்யா. திவ்யா. பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காரு திருமா அண்ணன். ஆமா ஆமா ஆமா. நீரா ப்ரோ பேசுங்க. நீரா ராஜன். நீராஜ். நீராஜ் இருக்கீங்களா? கிஷோர், பிலியும் அப்புறம் தீபவட்டும் பஞ்சமன் இவங்க மைக் கேக்குறாங்க, எடுக்க முடியுதா? ஏன்னா காட்டவே இல்லைங்க யாரோட இது. பேசுங்க பில்லி. பஞ்சமரன் நீரஜ் நீரஜ் இருக்கீங்களா? நீரஜ் கிஷோர், இருக்கீங்களா? இப்ப சிவி சண்முகம் வந்து ஏதோ 15 எம்எல்ஏ கூட்டு வரதா ஒரு டாக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அது உண்மையா, ஃபேக் நரேட்டிவா, என்ன கதை? இல்ல, அந்த பக்கம் ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்குங்க. அது நம்மளுக்கு தெரியல. பட் அந்த பக்கம் ஏதோ முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சியை முறியடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் போய் இப்ப சிபிஎம் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், ஒரு இந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சரை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் போய் அதிமுக படியோ இல்லை பிஜேபி படியோ சப்போர்ட்ல அங்கே ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம 5 வருஷம் பண்ண திட்டங்கள்லாம் போயிரும். நிறைய விஷயத்த உள்ள கொண்டு வந்துருவான். உள்ள கொண்டு வந்துட்டா இது மாற்ற முடியாது. எல்லா ஸ்பேஸ்லயும் பேசுறதுதான். இது இந்த டிஃபெண்ட் எடுத்ததே இவன் நினைச்சா அலைய விட்டுருக்கலாம், கட்சியை ஆட்சியை கவுத்திருக்கலாம். பட் மேல இருக்கிறது வந்து வேற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது இதுதான் நம்ம பண்ணணுங்கிற ஸ்டாண்ட்ல தான் அவங்க இதில் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பா. ஏன்னா போறவங்களா இருந்தா முத நாளே 2ஆம் நாளே போயிருப்பாங்களே ஜெயிச்சோன்னு. 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ணி போடணும் அவசியம் கிடையாது. ஸோ இவங்க ஒரு டிஃபெண்டா தான் இதை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்காக தான் இது நடந்திருக்குன்னு தெரியுது. பட் எனக்கு என்ன டவுட்னா, இந்த சிவி சண்முகம் வந்து 15 பேர் ஏதாவது கூட்டிட்டு வந்து அவங்களோட சப்போர்ட்ல இவங்க ஆதரவை வேணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டானா அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஸ்பெகுலேஷன் சொல்ல முடியாது. அவங்க ட்ரை பண்றாங்க, பார்ப்போம். சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னா அடுத்ததுக்கான மூவை நம்ம வந்து எடுப்போம். இப்போ வந்து ஸ்பெகுலேஷன்ல அது என்ன நடக்க போகுது, சிவி சண்முகம் என்ன பண்ண போறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அவன் ட்ரை பண்றான். அந்த சைடு ட்ரை பண்ணவே இல்லை. அதிமுக பிஜேபி ட்ரை பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அந்த சதியை முறியடிச்சிருக்கோம். முறியடிச்சிட்டு இப்ப நம்ம வந்துருக்கோம். அப்ப அதுக்கான வேலையை அவங்க பார்க்கதான் செய்வாங்க. பட் பார்ப்போம், அவங்க ஜெயிக்கிறாங்களா நம்ம ஜெயிக்கிறாங்களா பார்த்துருவோம். ஆதவ தரப்புல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக்கப் ரெடி பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா வந்து ஏடிஎம்கே எம்எல்ஸ் வச்சு பேக்கப் ரெடி பண்ணிட்டானுங்க. இவனுக்கு இந்த பக்கம் வந்து வர்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு முற்போக்கு முகமுடி தேவைப்படுது இப்போதைக்கு. நாளைக்கு வந்து நம்ம ஆட்சியை கவுத்தினாலும் அதுக்கான பேக்கப் எம்எல்ஏ வந்து அவன் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில வந்து பேசி ரெடியா வச்சிருக்காங்கிற மாதிரி தான் வந்து ஒரு டாக் ஹரப்பா அவர் சொல்றதுதான் கரெக்ட். அதனாலதான் நான் கேட்டேன். நாளைக்கே நம்ம ஏதாவது பின்னாடி நம்ம ஆட்சியை மாத்தி கவுத்தி விட்டாலும் அவங்கள வச்சு திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் ஸ்பெகுலேஷனுங்க. அது ஸ்பெகுலேஷன். ஃபியூச்சர் அது நடக்க போகுதா இல்ல வந்து அதுக்கு பேக்கப்புக்கு அவன் வச்சிருக்கானா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸ்பெகுலேஷன். இப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம ஆட்சி இல்ல, சில விஷயத்த ஏதாவது நம்ம பேசுனோம்னா அவதூறுன்னு தூக்கி போட்டு நம்மள வந்து இது பண்றானுங்க. எது இப்போதைக்கு வரைக்கும் இருக்கோ அதை பேசுங்க, அவ்வளவுதான். அதுக்கு தான் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். புரியுது புரியுது. 3 நாளுக்கு அப்புறம் சித்தப்பா ட்வீட் போட்டிருக்காரு, 1 வாரத்துக்கு அப்புறம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பறிக்க விட்டுருக்காரு. சித்தப்பா வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு இன்னைக்கு வந்திருக்காரு. 5 நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு வெளியில. அதுதான் வராரு. நம்ம என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம டிஎம் குரூப் வச்சிருக்கோம்ல, சில விஷயங்கள்லாம் ஓப்பனா பேசுறது அங்க பேசிக்கலாம். அங்கேயும் பேசக்கூடாது, எவனையும் நம்ப கூடாது. கூட இருக்கிறவனே நம்மள காட்டி கொடுத்துருவான். நிறைய இருக்காங்க. ஆமா, இங்க இருக்கிறவனே வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான்.
அவங்க ஆமா பேசுனாங்க, அது நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லிருக்கோம். அதனால பார்த்து வார்த்தையை விடுங்க. நம்ம இன் ஃபியூச்சர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாது. இது அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம கிட்ட இப்ப ஆட்சி இல்ல. நம்ம வேற இந்த ஊர்ல இருக்கிறோம், வெளியூர்லயும் இல்ல. நம்மள தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. ஓகே. சரி, இப்ப இந்த கவர்னர் என்ன சொல்றாரு? ஓகே சொல்லிட்டாரா?